Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இன்னும் ஒரு பீஃப் ரெசிபி. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக செய்யக்கூடியது, லெஸ் இன்க்ரீடியண்ட் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு பீஃபில் உப்பு, மஞ்சள், தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகின போகிறோம் அதில் காஞ்ச கொச்சிக்காய் ஒரு 5-6 சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட 4-5 கிராம்பு நெட்டி, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பீஸ் பட்டை எடுத்து இது எல்லாத்தையும் ஒரு உரலில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நாங்கள் ஆல்ரெடி ட்ரை சில்லிஸ் ஃப்ரை பண்ணினா அதே ஆயிலில் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்குவோங்க. வெங்காயம் வதங்கி வர போக்கில் இது கூட நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிற அந்த ட்ரை சில்லிஸை சேர்த்துக்கொள்ளணும். கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட நாங்கள் வேக வச்சுக்கிற பீஃபையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, ரம்பு அண்ட் பெரிய கொச்சிக்காய் கேப்சிகமையும் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஸோ கிரேவியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாம் பீஃபில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். அண்ட் அகெயின் மூடி போட்டு நல்லாவே லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தேசிக்காவை புழிஞ்சிட்டு சாப் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலை அண்ட் க்ரீன் சில்லிஸையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள்.